கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். மோசேயும் யோசுவாவும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்தார்கள். அவர்கள் கூடாரத்துக்குள் பிரவேசித்த உடனே ஒரு மேகம் கூடாரத்தை நிரப்பிற்று. மோசே மேகத்திற்குள்ளாய் பிரவேசித்தான். கர்த்தர் முகமுகமாய் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு பேசினார். மோசே தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு கூடாரத்தை விட்டு வெளியே வந்தான். யோசுவாவோ ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்ததின் பலன் மோசேயின் கனமும் மோசேயின் ஸ்தானமும் கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுத்தார். மோசே தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொண்டு வெளியே வரும்போது மோசேயை யாராலும் பார்க்க முடியவில்லை. காரணம், அவன் மேல் தேவனுடைய பிரசன்னம் நிறைந்திருந்தது. அன்பான தேவ ஜனமே, இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய கூடாரத்தில் நாம் போய் நிற்கும்போது தேவ மகிமை நம்மை நிரப்பும். தேவ பிரசன்னத்தால் நாம் நிரப்பப்பட்டால் நமக்கு எதிராய், நமக்கு சமமாய் யாரும் நிற்க முடியாது. கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். மோசேயை மேன்மைப்படுத்தினார். மோசேயின் முகத்தை யாராலும் பார்க்க முடியவில்லை. காரணம், மோசேயின் மேலிருந்த மகிமை பார்ப்பதற்கான தகுதி அந்த ஜனங்களிடத்தில் இல்லை. ஏனென்றால் அவர்கள் எல்லாரும் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாயிருந்தார்கள். இன்றைக்கு தெய்வ மகிமைக்கு முன்பாக சமமானது எதுவுமே இல்லை. நம் தெய்வ சமூகத்தில் நின்று தெய்வ பிரசன்னத்தால் நிறைந்து வாழ்ந்தோமானால் நமக்கு சரிசமமாய் நிற்க, நமக்கு முன்பாக யாராலும் நிற்க முடியாது. கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். யோசுவாவை மோசேயின் ஸ்தானத்தையும் மோசேயின் கனத்தையும் கொடுத்து யோசுவாவின் தலையை கர்த்தர் உயர்த்தினார். காரணம், அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இந்த நாளில் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நாமும் பிரியாமல் எப்பொழுதும் தெய்வ சமூகத்தில் நிற்கிறவர்களாய், எப்பொழுதும் தேவனை தேடுகிறவர்களாய், எப்பொழுதும் அவரோடு இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்தோமானால் கர்த்தர் நம்மையும் கனப்படுத்துவார். நமக்கான கனத்தையும் நமக்கான உயர்வையும் கர்த்தர் நமக்கு தந்து ஆசீர்வதிப்பார். மோசேக்கு கர்த்தர் துணையாய் நின்றார். யோசுவாவுக்கு கர்த்தர் பலமாய் நின்றார். இன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள பிரவேசிக்கிற நாம் தேவனுடைய சமூகத்தில் நிலைத்திருந்தோமானால் கர்த்தர் நமக்கு அரணாய் நிற்பார், பலமாய் நிற்பார். யாரும் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாமல் தெய்வ சமூகத்தில் காத்திருங்கள். எப்பொழுதும் தேவனோடு நில்லுங்கள். எப்பொழுதும் தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்டுங்கள். அவர் நம்மை ஒரு நாளும் சோர்ந்து போக, அழிந்து போக விடவே மாட்டார். யோசுவா பயப்படும் போதெல்லாம் கர்த்தர் திடப்படுத்தினார். காரணம், அவன் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தார். மோசே கலங்கும் போதெல்லாம் கர்த்தர் அவனை ஊக்கப்படுத்தினார், உற்சாகப்படுத்தினார். காரணம், அவன் தெய்வ மகிமையை பெற்றுக் கொண்டிருந்தான். மோசேக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் தன் சொந்த சகோதரர்களாக எதிர்க்கப்பட்டார்கள். கர்த்தர் மோசேக்காக வழக்காடினார். இன்றைக்கு நாம் தேவனோடு நின்றோமானால் கர்த்தர் நமக்காக வழக்காடுவார். நாம் சோர்ந்து போகும் போதெல்லாம் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். நாம் கலங்கி நிற்கும் போதெல்லாம் வார்த்தையினால் திடப்படுத்துவார். இதற்கு ஒரே குவாலிட்டி, தெய்வ சமூகத்தில் நாம் நிலைத்திருந்தால் போதும். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நாம் பிரியாதிருந்தால் போதும். கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பார். நமக்கு தேவையான மேன்மை, உயர்வை கர்த்தர் நமக்கு தருவார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனங்களை, நீங்கள் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் விட்டு விலகாமல் பிரியாமல் நிலைத்திருங்கள். உங்களுக்கான உயர்வையும் உங்களுக்கான மேன்மையையும் கர்த்தர் தருவார்.
உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உங்கள் சார்பில் கர்த்தர் வரவைப்பார். நீங்கள் பயப்படும் போதெல்லாம் கர்த்தர் திடன் தந்து ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த வார்த்தையின்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், கர்த்தரோடு இருங்கள். அவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.